புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. ஆமாம்மா, நீங்கள் கேட்குறீங்க, இந்த மௌத்தானவங்களுக்கு யாசின் ஓதலாமா, பாத்தியா ஓதலாமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருக்குது. இப்போ நம்ம குரானுக்குள்ளே பார்ப்போம், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது, இறைவனுடைய வாக்குறுதி என்னவாக இருக்குது, அந்த இறை கட்டளை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதில் தெரிஞ்சுக்கிட்டே வருவோம். இப்போ அத்தியாயம் 50 ஆயத்து 17. வலது புறத்திலும் இடது புறத்திலும் சாட்சியாக இருவர் பதிவு செய்யும் போது, உங்களுடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் உங்களுக்கு சாட்சியாளர்கள் பதிவு செய்து கொண்டு இருக்கிறாங்க. கண்காணித்து எழுதக்கூடியவர் அவனிடம் இல்லாமல் எந்த சொல்லையும் அவன் பேசுவதில்லை. அப்போ உங்களுடைய செயல்பாடு அனைத்தையும் மலக்கள் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. கண்காணிக்காமல் எந்த ஒரு சொல்லும் இங்கே பேசப்படுவதில்லை. இந்த சொல்கிறோம்ல, மலக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்மளுடைய நன்மை தீமை எழுதிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு அல்லாட்ட போகும் அப்படின்னு இப்போ சொல்லுவோம்ல, அதுதான் போட்டும். மரண வேதனையை சத்தியத்தை கொண்டே வருகின்றது. நீ எதை விட்டு விரண்டு ஓடிக்கொண்டு இருந்தாயோ அதுதான். அப்போ மரணம் வரும் அப்படின்னா நீ எதை விரண்டு கொண்டு ஓடிக்கொண்டிருந்த அது சத்தியத்தை கொண்டு வரும். எந்த நேரத்தில் பிடிக்கப்படும் அப்படிங்கிற நீ அறிய மாட்ட, அல்லாஹ் ஒரு அறிந்தவனாக இருக்கிறேங்கிறான். அடுத்த ஆயத்துக்கு போவோம். அன்றையும் ஒவ்வொருவரும் தன்னை அழைத்து வருபவர் சாட்சிகளுடன் வருவார். அத்தியாயம் 21. திரும்ப சாட்சிகளோட வருவார். ஏன் அப்படின்னா அந்த மலக்களோட ஒவ்வொருவரும் வருவார்கள் அப்படிங்கிறத இறைவன் சொல்லும். 12, 21, 22. இதை பற்றி அலட்சியத்தில் இருந்தாய், உன்னையை விட்டு உனது திரையை நாம் அகற்றி விட்டோம். எனவே இன்று உன் பார்வை தெளிவாக இருக்கின்றது. திரும்ப இறைவன் என்ன சொன்னோம் அப்படின்னா, மறுமை நாள்லாம் எப்போ வரப்போகுது, அதை எதிர்பார்த்து நம்ம இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க முடியுமா? நம்மளுடைய சுகத்துக்கு தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்த. அதனால நீ உனக்கே உன்னுடைய அகற்றில் திரையை போட்டுக்கிட்ட. இப்போ இந்த திரையை விளக்கிட்டேன். அப்போ தெளிவாக இருக்கின்றது. இப்போ பார்வை தெளிவாக இருக்கின்றது. இப்போ நீ பார்க்குற. இப்போ பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ போய் எந்த ஒரு நன்மையும் சம்பாதிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அதான் சத்தியத்தை கொண்டு நிறையா போட்டிருக்கான். இதை நம்புங்க. காற்று மேலே சத்தியம், வானத்து மேலே சத்தியம், பூமி மேலே சத்தியம், எல்லாத்தையும் நிந்தித்து கொண்டு இருக்கும் ஆத்மா மேலே சத்தியம், எவ்வளோ சத்தியம். நம்ம சத்தியங்கிறது அத்தனை சத்தியம் போட்டிருக்கான். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு மனிதன் ஒரு தவறே செய்யலை, ஆனால் தவறு செஞ்சுட்டாண்டு பேசுகிறாங்க. கடைசியில் வேறு வழியே இல்லைன்னா ஒரு சத்தியம் பண்ணுறாங்க. இப்போவாது நம்புங்க நான் சத்தியமாக செய்யலை அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் அல்லாஹ் என்னடா குரான் ஆரம்பத்துலேருந்து எல்லா உபதேசங்களும் நம்ம சொல்லிவிட்டு கடைசி கட்டத்தை சத்தியமாக நம்புங்க, நீங்கள் நம்பாமல் இருந்துடாதுன்னு கடைசியில் சத்தியம் பண்ணியே சொல்கிறான். இவ்வளோ சத்தியமும் பண்ணி நான் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மறுமை நாளை மறந்து இன்மை வாழ்க்கையை முழுமையாக நீங்கள் வாழ்ந்துட்டு வரும்போது, நான் இவ்வளோ சத்தியம் பண்ணி நான் சொல்லி கேட்காம வந்ததுனால அங்கே எந்த ஒரு பலனும் அளிக்காது, தீன்மையும் மாற்றப்படாது அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த ஒரு ஆயத்துகள் பூரா பார்க்கக்கூடியதாக இருக்குது. 23, ஆயத்து 23. அப்பொழுது அவனுடன் இருப்பவர் இதோ என்னிடம் சித்தமாக இருக்கிறது என்றும் கூறுவார். அவளோட இருக்க அந்த மலக்கள் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்க திரும்ப சொல்கிறாங்க, எங்களிடம் கரெக்டாக இருக்குது, அவங்க என்ன பண்ணுனாங்க கூட நாங்கள் கரெக்டாக பதிவு செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு மலக்கள் சொல்கிறாங்க. மனம் முரண்டாக நிராகரித்து கொண்டு இருந்தோர் எல்லோரும் நீங்கள் இருவரும் நரகில் போடுங்கள். திரும்ப அல்லாஹ் என்ன சொன்ன அப்படின்னா, யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை நன்மையை நிராகரித்து கொண்டும் உலக வாழ்க்கை சுபம் அனுபவித்து வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் மலக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இருவரும் நரகத்தில் போடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நன்மையை தடுத்து கொண்டும் சந்தேகித்து கொண்டும் வரம்பு மீறி கொண்டும் இருந்தான். நன்மையை தடுத்து கொண்டும் சந்தேகித்து
வரம்பு மீறிக்கொண்டும் இருந்தான். அப்போ இந்த மறுமையினால் அது எப்போ வரும் அப்படின்னு அதை சந்தேகப்பட்டுக்கிட்டும் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய நல்ல உபதேசங்களை வரம்பு மீறி பாவங்களை செஞ்சுக்கிட்டும் வரம்பு மீறி கொண்டும் இருந்தான். பாவங்களை செஞ்சு கொண்டும் இருந்தான். அல்லாஹ்வுடைய அவனுடைய இறை கட்டளை மீறி தவறு செஞ்சுக்கிட்டும் இருந்தான். அப்படிங்கிறதும் இந்த ஆயத்து வருது. அவன் அல்லாஹ்வுடன் வேறொரு இறைவனை ஏற்படுத்தினான். ஆகவே நீங்கள் இருவரும் இவனை மிக கடுமையான வேதனையில் போடுங்கள். இந்த உலகத்தில் நான் தான் உங்களுக்கு படைச்சு கொடுத்துருக்கேன். வணக்கத்துக்குரிய நான் ஒருவன் தான், வேறு யாருமே கிடையாது. இந்த உலகத்தை படைச்சது நான் தான். அதில் உங்களை வாழ வைக்கவும் உங்களை நான் தான் படைச்சேன். உலகத்தை படைச்சேன், அப்புறம் நான் உங்களை படைச்ச அந்த உலகத்தில் வாழ வச்சிட்ருக்கேன். அப்போ என்னையை விட்டுட்டு நீங்கள் யாரை வணங்குறிய அப்படிங்கிறத எல்லாம் கேட்டுட்டு அப்படி வணங்குற அவங்கள இன்னும் கடுமையான நரகத்தில் போடுங்க அப்படின்ட்டு இறைவன் சொன்னான். கடுமையான வேதனையில் போடுங்கள். அவனுடைய கூட்டாளி கூறுவான், எங்கள் இறைவா, நான் இவனை வழி கெடுக்கவில்லை, ஆனால் அவனோ தூரமான வழி கேட்டில்தான் இருந்தான். திரும்ப இந்த மனிதர் சொல்கிறான், அந்த மனிதத்துள்ள சைத்தான் சொல்லுது, இவன் நான் வழி கெடுக்கவில்லை, இவனே தூரமான வழிகட்டில் இருந்தான். அந்த மனிதன் தூரமான வழிகட்டே இருந்தால் அவனோட நான் சேர்ந்துக்கிட்டு இந்த உலக வாழ்க்கையை அவனுக்கு இன்பமாக்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். திரும்ப பாருங்க, என்னுடைய கூட்டாளி கூறுவான், எங்கள் இறைவா, நான் இவனை வழி கெடுக்கவில்லை, ஆனால் அவனோ தூரமான வழிகேட்டில் தான் இருந்தான். அப்போ அவன் ஒரு தவறு செஞ்சுக்கிருந்தான், நான் போய் ஜாயிண்ட் ஆகிட்டேன், தவறை இன்னும் அதிகப்படுத்தி செய்யும் மாதிரி ஏவுனேன் அப்படின்ட்டு திரும்ப சைத்தானும் சொல்லுது. அப்போ திரும்ப இறைவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கும்போது, என் முன்னாடி நிற்காதிய, என் முன்னிலையில் நிற்காதிய, நீங்கள் வாக்குவாதம் செய்யாதீர்கள், எச்சரிக்கை முன்னரே விடுத்திருக்கின்றேன் என்றும் கூறுவான். திரும்ப அல்லாஹ் என்ன சொன்னா, என் முன்னாடி நிற்காதிய, நான் இவ்வளோ சத்தியத்தை கொண்டு இவ்வளோ நல்ல உபதேசங்களும் உங்களுக்கு செஞ்சும் அதை வாழாமல் விட்டுட்டு இப்போ என்கிட்ட நீங்கள் போராடுறிய, எப்படி அந்த நரகத்துக்கு போயிடாமே விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிற்கிறிய. அதுக்கு தான் எல்லாம் சொல்ல, என் முன்னாடி நிற்கிறேன், எல்லாம் கோவப்படுறான், என் முன்னாடி நிற்காதிய. இப்போ யாரோ ஒரு மனிதர் தப்பு செஞ்சால், பிள்ளைங்க தப்பு செஞ்சால், தப்பு அவ்வளோ நம்ம சொல்கிறோம், இதை செய்யாது இதை பண்ணாதீங்கன்னா அவ்வளோ எடுத்து சொல்லியும் திரும்ப அந்த தவறை செய்யும்போது நம்மளுக்கு எப்படி கோபம் வருதோ, இதைத்தான் எல்லாம் சொல்கிறான், நான் உங்களுக்கு நல்ல உபதேசம் அவ்வளோ சொல்லியும் இதுக்கப்புறம் சத்தியத்தை கொண்டு சொல்லியும் கேட்காம எனக்கு வரம்பு மீறி நான் சொன்ன ஒவ்வொரு நல்ல உபதேசங்களையும் எனக்கு மாறு செஞ்சு வாழ்ந்துட்டு, நல்ல உபதேசங்கள்லாம் பின்னாடி தள்ளிட்டு எனக்கு மாறு செஞ்சு வரம்பு மீறி வாழ்ந்துட்டு இப்போ என்கிட்ட போராடுறிய, ஏன் அப்படின்னா நரகத்துக்கு போயிடக்கூடாது, விடுவிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அதனால இறைவன் சொல்கிறேன், கோவப்பட்டு சொல்கிறேன், என் முன்னாடி நிற்காதிய, நான் முன்னே எச்சரிக்கை விட்டுட்டேன். முன்னே எச்சரிக்கைனா விட்டுட்டா அப்படின்னு நம்ம இதை பார்க்கணும். முன்னே என்ன எச்சரிக்கை விட்டுருக்கேன் அப்படின்னு இறைவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு கேட்டால் இந்த ஒரு ஆயத்துகளை பார்ப்போம். முன்னே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ முன்னே என்ன எச்சரிக்கை விட்டுருக்கு, தேனியில் 16வது அத்தியாயத்தில் 28வது ஆயத்தில், அவர்கள் தனக்கு தாமே அநியாயம் செய்பவர்களாக இருக்கும் நிலையில் வானவர்கள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள். அப்பொழுது அவர்கள் நாங்கள் எவ்விதமான தீமையும் செய்யவில்லையே என்றும் சமாதானம் கூறுவார்கள். அவ்வாற்றில்லை, நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை நன்கு அறிந்தவன் அப்படிங்கிறதையும் மலக்கள் சொல்கிறாங்க. மலக்கள் ஒரு கைப்பற்றும் போது அவங்களுக்கு கடுமையான வேதனை கொடுத்தா கைப்பற்றுறது, கெட்ட அடியாக இருக்குது, கடுமையான வேதனை. அதனால் அவளை முதுகுலையும் வலது புறத்துலையும் அவ்வளோ கஷ்டப்படுத்தி தான் இந்த ரூஹை எடுக்கக்கூடியதாக இருக்குமா. அதனால தான் அப்போ அந்த மலக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் எந்த தீமை செய்யலைன்னு மலக்கள்கிட்ட அவங்க மாறுபட்டான பேச்சை பேசுகிறாங்க. அப்போ அடுத்தது ஆயத்து பாருங்க,
முன்னே எச்சரிக்கை விட்டுட்டே அப்படிங்கிறது இந்த ஆயத்து பார்த்துட்டோம். முன்னே எச்சரிக்கை என்ன அப்படிங்கும்போது மலக்கள் உருவா கைப்பற்றும் போது இந்த மாதிரி தான் அவங்க வந்து அவங்கள காப்பாற்றிக்கிறக்காண்டி இந்த மாதிரி ஒரு பேச்செல்லாம் பேசுவோம். நான் எந்த தவறு செய்யலையே, எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வேதனையை கொடுக்காதியா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்கள வந்து காப்பாற்றிக்கிறக்காண்டி வேதனையிலிருந்து காப்பாற்றிக்கிறக்காண்டி சொல்லுவாங்க அப்படிங்கிறது அது வந்துருச்சு. அடுத்ததும் முன்னே எச்சரிக்கை விட்டுட்டேன்னு இந்த மாதிரிலாம் அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் அதையும் சொல்கிறான். அடுத்தது 45, 45, 35. நீங்கள் அல்லாவின் அத்தாட்சிகளை ஏனையமாக எடுத்து கொண்டதினாலும் இவ்வுலக வாழ்க்கை உங்களை மயக்கி ஏமாற்றி விட்டதினாலுமே இந்த நிலை. இன்றைய தினத்தில் அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள், மன்னிக்கப்படவும் மாட்டார்கள். திரும்ப என்ன சொல்ல, முன்னே எச்சரிக்கை விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த எச்சரிக்கை என்னண்டா, நீங்கள் நன்மையில் வாழ்ந்து வராமல் உலக வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துட்டு அது உலக சந்தோஷத்திலே நீங்கள் வாழ்ந்துட்டு வரும்போது உங்களை வந்து மன்னிக்க மாட்டேன், அந்த தண்டனையிலிருந்து உங்களை வெளியேற்றவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் அப்படி சொல்கிறான். இதையெல்லாம் சொல்லியிருந்தா அப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், என் முன்னே நிற்காது, அதனால தான் அல்லாஹ் வந்து கோவப்படுறான். அடுத்த ஆயத்தும் பாருங்கள், 57, 15. ஆகவே இன்று உங்களிடம் இருந்தோ நிராகரித்தவர்களிடம் இருந்தோ எந்த வகையான நஷ்டஈடும் வாங்கப்பட மாட்டாது. உங்களுடைய தங்குமிடம் நரகம்தான், அதுதான் உங்களுக்கு இருப்பிடம், அதுவே சென்று அடையும் இடங்களிலெல்லாம் மிக கெட்டதாகும் அப்படிங்கிற அந்த ஆயத்திலையும் இறைவன் சொல்லியிருக்கான். எந்த ஒரு நஷ்டஈடும் வாங்கப்பட மாட்டாது, சென்று இடங்கள் மிக கெட்டது, நரகம் வந்து ரொம்ப கெட்டது அப்படிங்கிறதையும் இறைவன் சொல்கிறான். இதைத்தான் வந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சொல்லித்தான் கடைசியில் இவ்வளோ உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து அல்லாவுடைய நல்ல உபதேசத்துக்கு கட்டுப்படாமல் இறை கட்டளை பின்பற்றி வாழாமல் நீங்கள் வந்தீண்டா உங்களுக்கு எந்த ஒரு பலனும் இருக்காது, நீங்கள் இப்போவே வாழ்ந்துக்கங்க அப்படிங்கிற கணித முன்னாடியே இந்த ஆயத்தூரை சொல்லிக்கிட்டே எல்லாம் வரான். இந்த ஆயத்தூரை சொல்லிட்டு வந்துட்டு அடுத்த ஆயத்தும் பாருங்கள், 5:36. நிச்சயமாக நிராகரிப்போர் அவர்களிடம் இப்பூமியில் உள்ள அனைத்து இன்னும் அத்துடன் அதை போன்றதும் இருந்தும் அவற்றை நிலைத்திருக்கும் வேதனைக்கு பகாரமாக அவர்கள் இழப்பீடாக கொடுத்தாலும் அவரிடமிருந்து அவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். மேலும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. திரும்ப அந்த ஆயத்திலையும் வருது. அடுத்தது 2 வந்து 48, 2வது அத்தியாயம் 48வது ஆயத்து. அதுலேயும் பாருங்கள், இதுதான் அல்லாஹ் முன்னாடியே எச்சரிக்கை செஞ்சுருக்கான். நீங்கள் வந்து இது நன்மை விரும்பி வாழாமல் வந்தால் உங்களை நான் ஏற்றுக்கிறவே மாட்டேன் அப்படிங்கிற கணக்கு இதை விட திரும்ப திரும்ப சொல்லியிருக்கான். இன்னும் ஒருவர் மற்றவருக்கு சிறிதும் பயன்பட முடியாத அந்த நாளை நீங்கள் அஞ்சி நடப்பீர்களாக எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவருக்காக எந்த பதவியீடும் பெற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது, அன்றியும் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். திரும்பவும் என்ன சொன்னால், நீங்கள் கரெக்டாக இங்கே வாழ்ந்து வராமல் எல்லாம் முடிச்சுட்டு மரண தருவாயில் கேள்வி எனக்கு கேட்கப்படும் நேரத்தில் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் எதை கொடுத்தாலும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உங்களுக்காக யார் சிபாரிசு செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, எந்த நஷ்டேடும் பெற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது, அன்றே அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். ஏண்டா அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை அப்படிங்கிறதை இறைவன் சொல்லிட்டான். ஏன்னா உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். அப்போ நான் விடுவிக்க மாட்டேன், முடிஞ்சு போச்சு. அடுத்தது அச்சொல்லு என்னிடத்தில் மாற்றப்படுவதில்லை. திரும்ப இறைவன் என்ன சொல்றா, அது சொல்லு நான் என்ன சொன்னோன்னு. இப்போ இத்தனை ஆயத்து பார்த்துட்டு வந்தோம். அந்த ஆயத்தில் ஊரா எந்த நஷ்டனும் வாங்கப்படாது, காப்பாற்றப்படவும் மாட்டாது, யாருடைய பரிந்துரையும் பலன் அளிக்காது, எதுவுமே கிடையாது. என்னுடைய சொல்லு என்னிடத்தில் மாற்றப்படுவதில்லை. நான் என்ன சொன்னனோ, இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது எந்த அளவுக்கு நன்மையை பெற்று வந்தீங்களோ உங்களுக்கு சொர்க்கம்,
இந்த உலகத்தை வாழும்போது எந்த அளவுக்கு தீமையை பெற்று வந்தீங்களோ நரகம் ரெண்டுமே மாற்றப்படாது. சொர்க்கம்னு சொன்னது சொர்க்கத்தில் போய் விட்டுருவேன், நரகம்னு சொல்கிறவங்கள நரகத்தில் போய் விட்டுரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நரகத்துக்கு போயிடுவேன். நல்லது செஞ்சவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, கெட்டது செஞ்சவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. என் சொல்லும் மாற்றப்படுவது இல்லை. நான் அடியார்களுக்கு அநியாயம் செய்பவன் அல்ல. திரும்ப அல்ல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிற எவ்வளோ போராடினாலும் நான் உங்களை விடுபவனாக இல்லை. என்னுடைய சொல்லும் மாற்றப்படாது. நான் என்ன தீர்மானித்தோன்னோ அந்த சொல்லும் மாற்றப்படாது அப்படிங்கிற நல்லா சொல்லிட்டு, நல்லா அடுத்த ஒரு இதுலேயும் சொல்கிறேன். என்னண்டா, கடுகளவு நன்மையும் தீமையும் கரும் பாறைக்குள் இருந்தாலும் வெளிக்கொண்டு வருவேன். கடுகளவு நன்மையும் தீமையும் கரும் பாறைக்குள் இருந்தாலும் நான் வெளிக்கொண்டு வருவேன். நான் மக்களுக்கு எந்த அநியாயமும் செய்ய மாட்டேன். அவங்களுக்கு அவங்களே அநியாயம் செய்து கொண்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு இந்த கேடான நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது இறைவன் சொல்கிறான். அப்போ இந்த ஆயத்தை பூரா நம்ம பார்த்துட்டோம். அப்போ அவங்களுக்காக அந்த இறந்தவர்களுக்கு நம்ம எப்படி பாத்தியா ஓத முடியும், எப்படி யாசின் ஓத முடியும், இதை பூரா நம்ம ஒவ்வொரு மக்களும் சிந்திக்கணும். இப்போ இவ்வளோதும் இறைவன் சொல்லிட்டான், என்னுடைய சொல்லு மாற்றப்படுவதில்லை. நான் மனிதனுக்கு யாருக்கும் நான் அநியாயம் செய்பவன்னு அல்ல. நான் யாருக்கும் அநியாயம் செய்யலை. அவங்க செய்த பாவத்துக்கு நான் எவ்வளவு நல்ல உபதேசங்களும் இறைக்கட்டளை ஏவி சத்தியத்தை கொண்டு சொல்லியும் கேட்காம இந்த உலக மாகில எல்லா அக்கிரமத்தையும் பண்ணி எல்லாத்தையும் அக்கிரமங்களில் வாழ்ந்துட்டு பாவத்தில் வாழ்ந்துட்டு இங்கே நின்றுக்கிட்டு என்னை விட்டுரு அப்படின்னு அவங்க கேட்கும்போது விடப்படாது. அதனால சத்தியத்தை கொண்டே இறைவன் சொல்லியிருக்கான். இதை நம்ம கவனத்தில் பார்த்துட்டு, அப்போ அவங்கவுங்க செய்கிற நன்மை தான் அவங்கவுங்களுக்கு. நம்ம என்ன நன்மை செய்கிறோமோ அந்த நன்மை தான் இறைவன்கிட்ட சேரப்போகுது. அதனால இந்த உலகத்தை படைச்சு நம்மளையும் படைச்சு மறைவான இறைவனை நம்பி எந்த அளவுக்கு இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வரோம் அப்படிங்கிறது தான் ஒரு பரீட்சை. இந்த உலகம் ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையில் வெற்றி பெற்று வாங்க அப்படிங்கிறக்காண்டினா நம்முடைய தேவைகளை பூரா படைச்சி வச்சுருக்கான். எவ்வளோ நம்ம அதை சிந்திக்கும் போது எவ்வளோ வானம் பூமி காடு மலை விலங்குகள் பிராணிகள் எவ்வளோ நம்மளுக்காக அவ்வளோ படைச்சி வச்சுருக்கோம். இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டும் இந்த உலக வாழ்க்கையில் கொலை கொள்ளை விபச்சாரம் பொய் பித்தலாட்டம் அடுத்தவளை வாழ விடாமை பண்ணுறது, அடுத்தவளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறது, வேதனையை கொடுக்குறது, நோக்கனையை கொடுக்குறது, தான் வாழ்ந்தால் நல்லா தான் மட்டும் நல்லா இருக்கணும், தான் வாழ்ந்தால் போதும், பிறரை பற்றி எந்த சிந்தனை இல்லாமல் பிறரை மனசை நோகடிக்கிறது, துன்பத்தை கொடுக்குறது, எவ்வளோ அக்கிரமம் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அக்கிரமத்தை கூட இறைவன் பார்த்துட்டு தானே இருக்கான். ஏன் பார்த்துட்டு இருக்கான்னா, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த மனிதன் திருந்த மாட்டானா அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த ஆயுள் காலத்தையும் விட்டு வச்சு அவங்க செய்கிற அக்கிரமத்தை கூட இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இதைத்தான் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. இதனால தான் யாருக்கும் எந்த பரித்துறையும் செய்ய முடியாது. அப்படிங்கும்போது யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது. இப்போ ஒருத்தர் சொத்தோ நகையோ பணமோ துணிமணியோ வச்சுட்டு இறந்துறாங்க. அவங்க வச்சுட்டு இறந்தது அவங்க செஞ்சுட்டு இறந்துருந்தாங்கண்டா அது அவங்களுக்கு நன்மையாக எழுதப்பட்டிருக்கும். இப்போ அவங்க அதை விட்டு வச்சுட்டு இறந்துட்டாங்க. சரி, அவங்க தான் போயிட்டாங்களே, இது பிறருக்கு இதை கொடுக்கலாம் பவுறலாம், அவங்க உயிரோடு இருக்கிறது செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு பிறர் அதை எடுத்து பிறருக்கு பவுறும்போது ஏழைகளுக்கு கொடுக்கும்போதும் யார் கொடுத்தாங்களோ யாருக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் ஏற்பட்டுச்சோ யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நன்மை சேருமே தவிர இறந்து போனாங்களோ அவங்களுக்கு போய் சேராது. ஏன் சேராது அப்படின்ட்டா, இப்போ மலக்களை பற்றி நம்ம பேசுகிறோம். மலக்கள் அவரோட கண்காணித்து எழுதக்கூடிய மலக்கள் இருவர் சாட்சியலோட வாராங்கன்னு படித்தோம். பார்த்தீங்களா? என்னைக்கு அவங்க இறக்குறாங்களோ அப்போ மலக்கள் அவங்கள விட்டு வெளியாகிட்டாங்க. அப்போ கண்காணிப்பவர் எழுதக்கூடியவர் எழுதாமல் எதையும் பேசுவதில்லை. என்னிடம் சித்தமாக இருக்கிறது. அவங்க செஞ்ச செயல்கள் அனைத்தையும் நான் பதிவு செய்து நான் சித்தமாக வச்சுருக்கேன். அவங்க செய்த நன்மையும் என்கிட்ட சித்தமாக இருக்குது, அவங்க செய்த தீன்மையும் என்கிட்ட சித்தமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த ஒரு ஆயத்தில் நம்ம படிச்சுக்கிட்டே வந்தோம்.
இப்போ இதைத்தான் நம்ம கவனித்து பார்க்கும்போது இறந்தவர்களுக்கு யாரும் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் ஒவ்வொருத்தரும் அதைத்தான் சிந்திக்கணும். அப்போ யாரும் நம்ம ஒருத்தருக்கும் எதுவும் செய்ய முடியாது. இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது ஒருத்தர் கூட கஷ்டப்படும் போது உதவி செஞ்சுக்கிறது, இன்னும் அவங்ககிட்ட ஆறுதலான பேச்சு பேசுவதும், அவங்க மனசு நோகாமல் நடந்துக்கிறதும், அவங்களுக்கு நன்மையை எடுத்து உரைக்கிறதும், அவங்களுக்கு தேவையானது அவங்களுடைய கஷ்டங்களுக்கு கொடுத்து உதவுவதும், இந்த மாதிரி நன்மைகளை நம்ம செஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்கு எந்த ஒரு துக்கம்னா அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க. அப்போ இரு மலக்கள் எழுதக்கூடியவர்கள் அவர்களை விட்டு வெளியான பிறகு எந்த ஒரு நன்மையும் அங்கே எழுதப்படாது. இதைத்தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், பரீட்சை எழுதணும், நல்லா படிச்சிட்டோம், நல்லா படித்து மனப்பாடம் பண்ணிட்டு போய் பரீட்சை எழுதணும். அப்போ பரீட்சை எழுதி அந்த டைம் முடிஞ்சோடனே பேப்பரை கொடுக்குறோம். பேப்பரை கொடுத்துட்டு அந்த பேப்பர் எப்போ திருத்தி வருதோ அது வரை வெயிட் பண்ணுறோம். பாஸாக ஃபெயிலாக தெரியல, எத்தனை மார்க்கு, எப்படி எழுதுகிறோம் இப்படி தெரியாமல் உட்காந்துருக்கோம். அந்த பேப்பர் திருத்தி வர வரை இருக்கும். அதே நேரத்தில் நினைப்போம், நம்ம இப்படி நல்லா எழுதலாமா, பரீட்சை இப்படி நல்லா எழுதலாமா, எதில் விட்டோம், இதை எழுதிருக்கலாமே, அந்த நேரத்தை மறந்து போச்சு, இதை விட்டுட்டோமே, திரும்ப எழுதணும்னா எழுத முடியுமா, எல்லாம் எழுதி கொடுத்தாச்சே நம்ம நினைப்போம். அப்போ திரும்ப கொடுத்த பேப்பரை வாங்கி நம்ம விட்டு போன அந்த ஆன்சர்கள் திரும்ப எழுதலாமா, எழுத முடியாது, அது திருத்த போயிடுச்சு. இதே தான் நம்மளோட இருக்கிற மலக்கள் நம்மளை விட்டு விலகின பிறகு, ஏண்டா அந்த ரூபா கைப்பற்றும்போது அவங்க விலகிடுவாங்க. விலகின பிறகு எந்த ஒரு நன்மை இங்கே எழுதப்படாது. ஏண்டா அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நன்மை திரும்ப எழுதக்கூடிய அந்த ஒரு நேரம் முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க மவுத்துக்கு பிறகு அவங்களுக்கு யார் என்ன நன்மை செய்யணும், அவங்க பேரில் எதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்கு எதுவுமே சேராது. கொடுக்குறவங்களுக்கு தான் சேரும். யார் கொடுக்கணும்னு நினச்சாங்களோ கொடுத்தாங்களோ அவங்க தான் அந்த நன்மையை பெற்றுக்குருவாங்களே தவிர, அவங்களுடைய பொருளே இருந்தாலும், அவங்க விட்டுட்டு போன பொருளாக இருந்தாலும், அது பிறர் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த நன்மை சேருமே தவிர விட்டுட்டு இறந்தவங்களுக்கு போய் சேராது. அதனால தான் சொல்லுவாங்க, இந்த கைக்கு தெரியாது இந்த கையில் கொடுத்து நன்மையை பெற்றுக்கிறணும் அப்படிங்கும்போது நீங்கள் உயிரோடு இருக்கும்போது எல்லாமே பெற்றுக்கங்க. எந்த அளவுக்கு உள்ளட்சத்தோட பயபக்தியோட நீங்கள் அல்லாவுக்கு வாழணும் அப்படின்ட்டு நீங்கள் அதை சிந்திச்சு அந்த நன்மையை முற்படுத்திக்கிட்டு அந்த நன்மையை அப்படியே அள்ளிக்கிறணும். இந்த உலகம் எப்படின்னா நம்ம நன்மையை சம்பாதிக்கிறக்காண்டி தான் இங்கே விட்டு வச்சுருக்கு. அதனால தப்பு செய்கிறவனையும் இறைவன் விட்டு வச்சுருக்கான். அப்படின்டா ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் திருந்த வாய்ப்பு இருந்தால் திருந்திக்கிறட்டும் அப்படிங்கிறக்காண்டி தான் தப்பு செய்கிறவனையும் விட்டு வச்சுட்ருக்கேன்னா அதுக்கு ஒரு காலத்தவணை வச்சுத்தான். ஏன்னா நரகத்தில் போடுறதுக்கு அல்ல விரும்பலை, எப்படியாவது சொர்க்கம் சென்றணும் அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த ஆயுள் காலத்தையும் நீடித்து போட்டு வச்சுருக்கான். எப்படியாவது ஒரு நேராட்டி ஒரு நேரம் அவங்க திருந்தி நன்மையில் பெற்று வரட்டும், அவங்க செஞ்ச பாவத்துக்கு மன்னித்து அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் ஆயுள் காலங்களையும் போட்டிருக்கு. அதனால தான் நம்ம யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. யாசின் ஓதியும் அவங்களுக்கு அதிகம் செய்ய முடியாது. யாசின் ஓதுகிற பூரா நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதான் அதில் அல்லாஹ் கொடுத்துருக்கான். யாசின் ஃபுல்லாக நம்ம எப்படி வாழ்க்கையில் வாழணும், எதை கடைப்பிடிச்சி வாழணும், அல்லாவுடைய வாக்குறுதி அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதைப்படி நம்ம எப்படி வாழ்ந்து வரணும் அப்படிங்கிறது அவங்கவுங்க வாழ்கிறதுக்கு தான் யாசின் சூறாவே இருக்குது. அதை போய் மக்களுக்கு போய் இறந்தவருக்கு ஓதி வைக்கணும். அவங்களுக்கு போய் ஓதி வச்சா இப்போ எப்படி எல்லாமே சொல்லிட்டான், எந்த நஷ்டம் வாங்கப்படாது, யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது, யாரும் நன்மை செய்யணும்னு நினச்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, இறந்த பிறகு எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது அதை மீறிக்கிட்டு செய்கிறாங்க பாருங்கள். இல்லை முன்னோர்கள் அந்த காலத்தில் செஞ்சாங்க, இப்போ நம்மளும் செய்வோம் அப்படி மீறிட்டு அவங்க செய்யும்போது அப்போ அல்லாவை எதிர்த்து செய்கிறாங்க. அல்லாஹ் எதிர்க்கிறாங்க. அல்லாஹ் சொன்ன வாக்குறுதியை அவங்க எதிர்த்து செயல்படும்போது அல்லாஹ் அவங்க மேலே கோபப்படுறான். கோபம் வரும். இப்போ இதை செய்யாத, நான் இதை செஞ்சாலும் நான் வாங்க மாட்டேன், அதை ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்ன பிறகும்
இல்லை நான் செய்வேன் அப்படி எதிர்த்து செய்யும்போது எப்படி கோபம் ஏற்படும், இதுதான். அப்போ அல்லாஹ்வை எதிர்த்து செய்யும்போது அல்லாஹ் வந்து அதில் கோபம் உண்டாகக்கூடியதாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு ஆயத்துகளையும் இப்போ பார்த்து பார்த்து கடைப்பிடிச்சு வாழ்ந்துட்டே வரணும். நம்ம பிறர் சொல்கிறத விட குரானுக்குள்ளே போய் போய் நம்ம சிந்தனையோடு நம்ம அது பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தெளிவாக விளங்கிரும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தெளிவாக விளங்கிரும். முன்னோரும் அதை சொன்னாங்க, முன்னோரும் இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி செஞ்சுக்கிட்டே நம்ம வந்தோம்னா நம்ம எல்லா நன்மைகளையும் தவற விட்டுருவோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து குரானை பார்க்கணும். அதை முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க நன்மையை பெற்றுக்கிற பார்க்கணும். இந்த உலகத்திலே ஒருத்தருக்கு முடியலை அப்படின்ட்டா 1 நாள் 2 நாள் அவங்களோட இருப்பாங்க, பார்ப்பாங்க. 3 நாள் இருந்துச்சுன்னா எனக்கும் உடம்புக்கு சரியில்லாமல் இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போவாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க 1 நாள் 2 நாள் முழிச்சிருப்பா. 3 நாள் ஆயிடுச்சுன்னா எனக்கு அப்படியே தூக்கமாக இருந்ததுனால உட்காந்துருக்கோம்ல அப்படி தூங்கிடுவாங்க. ஆனால் அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க என்ன பண்ணுவாங்க, அந்த கஷ்டத்திலே உட்காந்துருப்பா. ஏன்னா அவங்களுடைய கஷ்டத்தை யாருனாலையும் வாங்கிக்கிற முடியாது. ஏன்னா அவங்கவுங்க நிலைமை அவங்கவுங்களும் போதுமானதாக இருக்கும். இதைத்தான் நம்ம இதெல்லாம் சிந்திக்கணும். இதெல்லாம் சிந்திக்கும்போது இந்த ஒரு அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை வந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயலை வந்து செய்ய மாட்டாங்க, விலகிடுவாங்க. அதனால நம்ம இதையெல்லாம் பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா வந்து இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படியே ஆகட்டும். நம்ம இனி வந்து எப்படி வாழணும், எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத இனிமேல் சிந்தனையோட அல்லாஹ்வுக்கு கோபம் மூட்டுற அளவுக்கு நம்ம நடக்காமல் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நம்ம நடந்து வரணும். அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் அல்லாஹ் கொடுத்துருக்க ஒவ்வொரு இறைக்கட்டையில் ஆயத்துகளை கூட நம்ம பார்த்துக்கிட்டே வர வர நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறோம். அதேமாதிரி இறைக்கட்டையில் ஆயத்துப்படி யார் சொல்கிறாங்களோ நம்மளுக்கு அது படிக்க தெரியாட்டியும் கவனிக்க தெரியாட்டியும் இறை கட்டளை அந்த ஒரு ஆயத்துக்களை யார் எடுத்து உரைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். குரானை வச்சே பார்த்து பார்த்து அவங்ககிட்ட நம்ம தெரிஞ்சுக்கும் போது இன்னும் நம்மளுக்கு திருப்தி ஆயிரும். ஆமாம், குரான் இப்படித்தானே போட்டிருக்கு, உண்மைதான் அப்படின்னு மனசு திருப்தி அடைஞ்சிரும். அப்புறம் அந்த தவறுகள் வந்து நம்ம செய்யாமல் பாதுகாக்கப்பட்டவர்களாக ஆகிருவோம். இதில் வந்து சொன்னதில் வந்து இப்போ நம்ம பார்த்து இந்த ஆயத்துகளை பற்றி பேசுனதில் எந்த ஒரு தவறுகள் இருந்தாலும் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு பாவ மன்னிப்பு அளித்து நம்மளை குற்றம் பிடிக்காமல் நம்மளோட பாவங்களை மன்னித்து அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு நன்மைகளை விதித்து அருள் செய்வானாக. ஆமீன்.